இந்த மாதம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு நல்ல வார்த்தையை வைத்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜெய மாதமாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல நாட்களாக நீங்கள் எந்தெந்த காரியத்திலே ஜெயத்திற்காக போராடுகிறீர்களோ, எந்தெந்த காரியத்திலே ஒரு ஜெயத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியத்திலே நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒருவேளை பலர் உங்களை பார்த்து சொல்லலாம், அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது, அந்த காரியத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்களோட போராடுறவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எத்தனை நாள் போராடினாலும் ஜெயிக்க முடியாது, அது ரொம்ப யாருமே ஜெயிச்சதே இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுடைய கரங்களை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்னை பழக்குவிக்கிறவர் மட்டுமல்ல, என்னை ஜெபிக்க வைக்கிறவர் மட்டுமல்ல, என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, எனக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார்.